நல்லா இருக்கணும், நட்சத்திரம் நல்லா இருக்கணும். சில சங்கல்பம் பண்ணிக்கிறாங்களே எஜமா அவங்களுக்கு அந்த நட்சத்திரம் நல்லா இருக்கணும், சந்திராஷ்டம் நல்லா இருக்கணும். அது பார்த்து பண்ணும்போது என்னன்னாக்கா அவங்களுடைய தாராபலன்லாம் பார்த்து பண்ணும்போது அன்றைக்கி வந்து காப்பு விசர்ஜனம் அம்பாளுக்கு. அதனால் இந்த நாள் நல்லா பார்த்து சாமி அம்பாள் பஞ்சமூர்த்தியும் கட்டியிருப்போம். அதெல்லாம் நல்லா நல்ல இது பண்ணணும். ஏன்னா ஒரு ரஷாபந்தம் வந்து ஒரு காப்பு மாரி, கவச்சம் மாரி அது பண்ணுன்னா. ஏன்னா இது வந்து உலக நன்மைக்காக பண்ணுறதில்ல, இதுக்காக நம்மளுக்காக எதுவும் பண்ணுறது கிடையாது. அதனால் எல்லா வீட்லையும் எதுவும் பாதிச்சிடக்கூடாது. நல்ல நாள் பார்த்து தான் அது காப்பு வைக்கணும். எப்போதுமே இது எல்லா கோயிலுமே, அது பிள்ளையார் கோயிலாக இருந்தாலும் சரி, மாரியம்மன் கோயிலாக, அதனால தான் காப்பு கட்டினா தான் ஊர் விட்டு வெளில போகக்கூடாது அப்படின்னு ஒரு இது உண்டு. அங்கேருந்தும் அதுக்கெல்லாம் ராத்திரி சீக்கிரம் சாயங்காலம் ராத்திரி கல்யாண பூஜை எப்பயும் போல தானா? உற்சவ சமயங்களில் கிடையாது. இப்போ உண்டு, இதுக்கு உண்டு. உற்சவ சமயங்களில் கிடையாது. உற்சவ சமயங்கள் இல்லை. இப்போ நான் கேட்குறேன், இப்போ கும்பாபிஷேகம் ஆகி இப்போ இந்த 48 நாள் இருக்குல்ல, அந்த இதுக்கு பள்ளியற பூஜை லேட் ஆகுமா இல்லை எப்பயும்? இல்லை, அது இன்னைக்கு வந்து சுவாமி புஷ்பகலாவுக்கு போனதுனால இல்லை சார். நாளைக்கு காலம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப வருஷக்காலம் 6 மணிக்கு ஆரம்பித்து உச்சிக்காலம் 12 மணிக்கு ஆகிடும். 12, 12:30 மேக்ஸிமம். சாயரிக்ஷா 4, 4:30 ஆரம்பித்தோன்னா 8, 8:30 ஆகிடும். வெள்ளிக்கிழமை மட்டும் சண்டீஸ்வரர் பூஜை முடிஞ்சு இது ஆமாம், இங்கே வந்துட்டு அர்ச்சனை முடிஞ்ச உடனே அந்த கையோட பலிபீட அபிஷேகம், சட்டநாதர் அபிஷேகம், அது வந்து 10, 11 ஆகிடும். வெள்ளிக்கிழமை மட்டும் அது. ஆக்சுவலாக மாமா அதை வந்து யார் யார் இந்த கும்பாபிஷேகத்துக்கு கொடுக்குறாங்கல்ல அவங்களோட ராசி நட்சத்திரமும் நல்லா இருக்கணும், அந்த டைமும் பார்த்து தான் நாங்கள் வந்து சுவாமிக்கு பண்ணுறது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். அது வந்து உலக நன்மைக்காகவும் தானே நாங்கள் பண்ணுறோம், அதனால் வந்து அது ஈஸியாலாம் பண்ண மாட்டோம். அந்த இது எல்லாத்தையும் பார்த்து அது கங்கணம் காப்பு இதெல்லாம் கட்டி அதெல்லாம் ரொம்ப பார்த்து தான் பண்ணுவோம் அப்படின்றாங்க. அதுதான் சொல்லும்போது சொன்னாங்க, அது வந்து இந்த மாதிரி ஊரில் உள்ள பெரிய கோயிலுக்கெல்லாம் மட்டும் கிடையாது, சின்ன கோயிலாக இருந்தாலுமே நாங்கள் அப்படி தான் செய்வோம். பிள்ளையார் கோயிலுக்கும் அப்படி தான் பண்ணுறது, எல்லா கோயில்ஸ்க்கும் அப்படி தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மாமா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி எல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து கேட்டுட்டு இருந்தேன். கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பள்ளியற பூஜை அன்னைக்கு உண்டா இல்லையான்னு எனக்கு டவுட்டாக இருந்தது, அதனால் கேட்டேன். அது உண்டு அப்படின்னாங்க. நான் தான் யோசித்தேன், பள்ளியற பூஜை வரத்துக்கே இப்போ 2 மணி ஆகிடுமே அப்படின்னாங்க. 2:45 ஆகிடுச்சு. 2:45 ஆகிட்டு ஒரு 2:55 கிட்ட கோயில் நட சாத்திட்டு அதை காலையில் வந்து சீக்கிரம் திறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஒரு 4:30 இல்லை 5 திறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பேசிகிட்டு இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி